ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையில் கூடி வரும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சிறந்தோ, மித்திரனே சோக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட தெய்யம் சிறந்தோ. சாபமே தீத்தோம் சர்க்குருராதோ, சஞ்சலமினிய நெஞ்சமே மகிழாய். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அழைப்பார், அம்பரந்தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் போயேரன்னும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் கோடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார், பரமபதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே சொல் மனமே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். பொதுவாக விழிப்பு என்ற வார்த்தை கண் விழித்தல் என்ற பொருளில்தான் பெரும்பாலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் கண் விழித்து ஜபிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது, அவசியமானது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் பைபிளில் விழிப்பு என்ற வார்த்தை கண் விழிப்பை தாண்டி உணர்வு உள்ள நிலையிலே செயல்படுவது, புத்தி உள்ள நிலையிலே புத்தியோடு செயல்படுவது, தெளிந்த புத்தியோடு செயல்படுவது என்ற பொருளில்தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை கடந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம்.
நாம் இப்போ தொடர்ந்து செல்லுகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் நாம் அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், வெளித்தருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. தெளிந்த புத்தி, விழிப்பு, அந்த வார்த்தையில் இணைப்பில் வருவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னா படிங்க. 2 தீமோத்தேயு. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பல கதைகள், கட்டுக்கதைகள், பாரம்பரியங்கள், பல விஷயத்துலெல்லாம் ஜனங்கள் மூழ்கி இருப்பாங்க. ஆனால் நீ மன தெளிவும் உணர்வும் உள்ளவனாக இரு என்கிற வசனத்தை நாம் பார்க்குறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுதல்னு சொல்வாங்க, மனம் திரும்புதல்னு சொல்வாங்க. ஆண்டவரிடத்தில் வருகிற முதலாவது அனுபவம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இந்த மன தெளிவு உணர்வில் தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்ன நியாய பிரமாணம் இல்லாத பிற மக்கள் கூட தங்கள் சுபாவத்தினாலே நியாய பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். அவருடைய மனசாட்சி ஒன்றை ஒன்று குற்றமுண்டு, குற்றமில்லை, இது தவறு, சரி என்று தீர்க்கிறதுனாலே நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அல்லேலூயா. மனசுல இது சரி, இது தப்பு என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு நிலை இதன் முதலாவது நிலை. பல சந்தர்ப்பத்தில் மதவாதிகள்னு சொல்றவங்களை விட மற்ற மனிதர்களுக்கு அதிகமாய் பகுத்தறிவு இருக்கு. ஆனால் மதவாதிகள், மத போதைக்குள் மூழ்கிறவங்க பலவேளை சிந்தனை இல்லாதவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இதுக்கு விளைவு என்னது, இது நன்மையா தீமையா என்கிற உணர்வில்லாத நிலையில் வாழுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது தவறானது. எப்போது ஒரு மனிதன் ஒரு உணர்வுள்ள நிலைமைக்கு வருகிறானோ அப்போதுதான் அவனுடைய மனம் தேவனோடு இணைக்கப்படுகிறது. ஏன்னா எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறான். எப்போ புத்தியில ஒரு இருள், ஒரு புத்தியற்ற நிலை, ஒரு உணர்வற்ற நிலை வருதோ அப்போ தேவனுடைய உறவிலிருந்து அவர்கள் விலகி செல்லுகிறார்கள், அல்லது தேவனுடைய உறவில் இல்லாமல் இருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமான தெளிந்த புத்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்றாலே அவர்கள் தெளிவுள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், உணர்வுள்ளவர்கள், சிந்திக்கிறவர்கள் என்பதுதான் முதல் அடிப்படை. அவங்க கோயில் குளத்துக்கு போறாங்க, சுத்துறாங்க, பாடுறாங்கிறது இல்லை. புத்தியில தெளிவடையாதவர்கள் அந்த புத்தி உள்ள தேவனோடு ஒரு தொடர்பில் வர முடியாது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 1:21 உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. அந்த சிந்தனை, புத்தி, பகுத்தறிவு இல்லைன்னா அங்கே இருள் வந்துடும். ஒரு ஐடியா கிடைச்சுதா? இதெல்லாம் இதான் வசனம். பெரும்பாலும் அதிகமாக அந்த வசனங்கள் கேட்கறது இல்லை. இந்த தன்மையில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமானது எது, நன்மையானது எது, பரிபூர்ண சித்தம் எது என்று பகுத்து அறியத்தக்கதாய் உங்கள் மனசு புதிது ஆக வேண்டும். இதுதான் மனம் திரும்புதலின் அடிப்படை. அல்லேலூயா. மனம் திரும்புங்கன்னு சொல்லுவாங்க, பலவேளை அதுக்கு அர்த்தம் புரியல. ஒரு பகுத்தறிவு, இதுதான் தேவனுக்கு பிரியம், பரலோக தேவனுக்கு பிரியம், இதுதான், இது வேற என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு உள்ளவர்களாய் முதலாவது நாம் மாற வேண்டும் என்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நல்லது. இப்போ இந்த உணர்வு இல்லாத நிலை, பகுத்தறிவு இல்லாத நிலை, இருளான நிலை நமக்கு எப்படி வர்றதுன்னு ஒரு சில காரியம் பார்க்கணும். நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்துல ஒரு மனுஷனை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த மனுஷன் கதரேனருடைய நாட்டிலே இருந்தவன், பிசாசு பிடித்திருந்த மனுஷன். அவன் எங்க வாழுகிறான்? கல்லறை இருந்த இடத்துல, ஜனங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல, தனிமையான நிலைமையில தன்னை காயப்படுத்தி கொண்டு, எப்படி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டே வாழுகிற மனுஷன், கூக்குரல் போடுகிற மனுஷன், ஊளை போட்டு கொண்டிருக்கிற மனுஷன், அமைதி இல்லாம இருக்கிற மனுஷன், வஸ்திரம் தெரியாத மனுஷன், இதெல்லாம் அந்த பகுதிகளில் இருக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷனை யாருக்கும் விடுதலை பண்ண முடியல, மாற்ற முடியல. ஸோ எல்லாரும் ஓடிடுவாங்க. அவனும் ஓகே, தனித்து தான் அவனுக்கு காரியம். ஸோ இந்த நிலையில இயேசு அந்த கடற்கரையில், கதரேனுடைய நாட்டின் கடற்கரையில் வந்து இறங்குறார். அவர் இறங்குனதான் உண்டு. இவன் எங்கே இருந்தான்னு தெரியும். எங்கேயோ பொந்துக்குள்ளே இருந்த பாம்பு வெளியே வந்த மாதிரி ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் அவன் விழுந்து விடுகிறான். அவன் சொல்கிறான், என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறீர்? ஏன்னா நீ யாருன்னு கேட்டான். நான் லேகியோன்னு சொல்கிறான். லேகியோன்னு 6000 எண்ணிக்கை உள்ள ஒரு படைப்பிரிவுக்கு பேர். ரோம அரசாங்கத்தின் காலத்தில் அது லேகியோன்னு பேர். அப்போ லேகியோன்னா இவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? 6000. குறைந்தபட்சம் 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள. இந்த 6000 பிசாசு மனுஷனுக்கு அவனுக்குள்ள இருந்ததுனால, இவனா முன்னால சொன்னேன்ல, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்னது? அவனுக்குள்ள இருந்த 6000 பிசாசு. ஹல்லேலூயா. இவன் என்ன ஆச்சுன்னா, அவனை பிசாசை துரத்தும் போது பன்னிக்கூட்டத்துக்குள்ள போறதுக்கு அனுமதி கேட்கிறான். ஆண்டவர் கொடுத்துட்றார். அதை கடல்ல போய் மாண்டு அந்த பன்னிக்கூட்டம் இந்த மனுஷனை ரொம்ப காலமாய் ஆளுகை செய்து இவனை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணிய போதிலும் தேவன் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. சில வேளை பிசாசின் கரங்களில், கைகளில், ஆளுகையில் மனிதர்கள் பிடிக்கப்பட்டாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை ஒரு எல்லைக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யோபு இடத்துல சொன்ன சம்பவம் தெரியும். ஆஸ்திகளை அழித்து போட அனுமதி கொடுக்கிறார், சரீரத்தில் வியாதி போட அனுமதி கொடுக்கிறார், ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு எல்லையை வைக்கிறார்ல. இது மாதிரி தான் பல வருஷங்கள் அந்த பிசாசு இவனை அழிக்க முயற்சி பண்ணின போதும் அதுக்கு தேவன் அனுமதி கொடுக்காததுனால அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டே பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். இப்போ இயேசு அந்த பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசுக்கு நிலைமை என்னன்னா, நாங்கள் உயிரை கொண்டு போகாமல் போக மாட்டோம். எப்படி? இந்த உயிரை கொண்டு போக தான் வந்தோம். இந்த உயிரை கொண்டு போக தேவன் அனுமதிக்காதனால போராடிட்டு இருக்கிறோம். இந்த உயிரை கொண்டு போகாமல் நாங்கள் போக மாட்டோங்கிறது தான் பிசாசுக்கு நிலைப்பாடு. அதனால தான் அது கேட்குறது, இந்த பன்னிக்கூடத்துக்குள்ளே போகணும். அனுமதி கொடுத்த உடனே அது போய் சமுத்திரத்தில் விழுந்து மாண்டு போயிட்டு இல்லையா? இந்த மனுஷனை பல வருஷம் அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பிரயாசப்பட்டோம், முடியாத பிசாசுகள் கடைசியில் பன்றிகளின் உயிரை எடுத்து விட்டு கடந்து போகுது. புரியுதில்ல? பிசாசுக்கு அதிகாரங்கள்லாம் பல மாதிரி இருக்கு. எல்லாம் இந்த ராத்திரி நேரம் பேசினா சரி வராது. இப்போ என்ன புரிய வர்றோன்னு, இப்போ அந்த பிசாசு அவனை விட்டு போனோன்னு அந்த மனுஷன் இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். மார்க் 5:15. அது எப்படி உட்கார்ந்துருக்கிறான் படிங்க. அந்த மனுஷன் வந்து 5:15, மார்க் 5:15 தானே, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு எல்லாருக்கும் பயந்துட்டாங்க. அல்ல இல்லையா? இப்ப என்ன நடந்தது? புத்தி தெளிஞ்சிச்சு. சரியா? புத்தி தெளிஞ்சிச்சுங்க. இவ்வளவு நாளும் புத்தி தெளியாம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பிசாசுக்கு பிடியில நம்ம இருக்கும்போது நமக்கு புத்தி தெளிவில்லாம தான் இருக்குல்ல, புத்தி குழப்பமா இருக்கு. பல வேளை புத்தி குழம்பினவங்க எல்லாம் மருத்துவமனைக்கு போனால் அவன் ஏதோ மருந்தை கொடுக்குறான், இல்லைன்னா கரண்ட் எலக்ட்ரிக் ஷாக்கில் போட்டு அப்படி இப்படி மட்டும் உருட்டிடுறாங்க. அல்ல இல்லையோ? இவனை மிச்சம் இருக்கிறதையும் எடுத்துருவான். ஸோ அவங்களுக்கு தெரியாத விட்டுடுவோம். இந்த பிசாசு உள்ள இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இங்கே பிசாசு வெளியே போனோன்னே அவன் புத்தி தெளிகிறான். அப்போ நம்முடைய புத்தியில் தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் பிசாசு. அல்ல இல்லையோ? தீய சக்தியின் ஆளுகைக்குள்ள பிடிபடுறதுனால தான் நம்முடைய புத்தி தெளிவில்லாமல் போகிறது. இப்போ தெளிஞ்ச உடனே
அவன் ட்ரெஸ் பண்ணிட்டான், அமைதியாக உட்காந்துருக்கிறான். அடுத்தது ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். நல்ல இல்லையோ? அவ புத்தி தெளிவில்லாமல் இருந்தா ஆண்டவருக்கு பின்னால் போனோன்னு நமக்கு தோணலை. புத்தி தெளிஞ்சாதான் இயேசுவின் பின்னால் போனோன்னு நமக்கு தோணுது. அல்ல இல்லையே? அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு விடுதலை கொடுக்கிறவர், அவர் எவ்வளவு சகம் கொடுக்கிறவர். இவருக்கு பின்னால போறாம வேற எவனுக்கு பின்னால போறது? அல்ல இல்லையோ? ஆக பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெறும்போதுதான் நமக்கு புத்தி தெளியுது. இன்னொரு காரியம் பார்க்கலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு குமாரன் தகப்பன் இடத்துல தகராறு பண்றான். சொத்துல தனக்கு பங்கெல்லாம் கேட்டு வாங்குறான். நிறைய காசு கையில வந்தாச்சு. சொத்தெல்லாம் வச்சு காசை எடுத்துட்டு இவர் உலகம் சுற்றும் வாலிபனா போறார். எப்படிங்க? உலகம் சுற்றும் வாலிபன். ஓகே, அப்படி ஒரு உலகத்தை பார்க்கற சுத்தி அனுபவிக்க போறார். அல்ல இல்லையா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு உலகத்துல கவிஞர்கள் பாடுற மாதிரி ஒரு உலகம் சுற்றும் வாலிபனா கையில காசு நிறைய இருக்குல்ல, அப்படியே போறார். நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்படியே போற. இப்ப என்ன நடந்து? அப்பன் சொல்றதும் கேட்கறது இல்லை, அம்மா சொல்றதும் கேட்கறது, பெருசங்கமார் சொல்றதும் கேட்கறது கிடையாது. அவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு பாருங்க, நல்ல காசு இருக்கு, நிறைய நண்பர்லாம் வந்தாங்க. எப்படி அவனுக்கு தோன்ற மாதிரிலாம் மனசு மாம்சம் தோன்ற மாதிரி அப்படியே போயிட்டார். ஒரு கட்டத்தில் எல்லாம் காலி ஆயிட்டா, பணம் காலியாக நண்பர்லாம் காலி ஆயிட்டாங்க. அல்ல இல்லையா? எல்லாரும் ஒவ்வொருத்தனும் கலந்து போயிட்டான். காசு இருந்த வேலை சேர்ந்துருந்து, ஆமா பிஸ்கியா ரம்மா அது என்னது ஏதோ ஒன்று நிறைய இருக்குல்ல, எல்லாம் ஒரே ஐட்டம் தான், பேர் தான் வேற. ஆமா, மனுஷனை முட்டாளாக்குறதுக்கு வியாபாரிகள் நிறைய வச்சிருக்கான். இப்படியே சுத்திட்டு எல்லாம் மச்சின்னு சொன்னா, மாமான்னு சொன்னா, நண்பான்னு சொன்னா, என்னங்க இப்படிதானுங்க? ஆமா, எல்லாம் சொன்னா, சொந்தம் கொண்டாடினா, இங்க கிடந்த பயவளம் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டான். காசு தீர ஒவ்வொருத்தனா கலந்துட்டான். இவன் தனிமையா மாட்டிக்கிட்டான். அப்புறம் காசு இல்ல, சாப்பாடு இல்ல, வேலை தேடி போனா இவனுக்கு ஒரு தினம் வேலை கொடுக்கல. இல்லையோ? கடைசியில் எப்படியும் ஒரு பன்னி மேய்க்கிறவன்ட்ட போனா, ஆடு மேய்க்கிறவன்ட்ட போக முடியாம பன்னி மேய்க்கிறவன்ட்ட போனா, பன்னிய மேய்ச்ச சொன்ன அவனாவது சாப்பாடு கொடுப்பானா, அவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். பன்னிய மேய்க்க வச்சுட்டான், பன்னிக்கு தவிடு கொடுத்தான், பன்னி மேய்க்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கற. என்னாச்சு? இவன் பாக்குறான் வயறு பசி, தவிடு பன்னிக்கு தவிடு தின்ற அளவுக்கு வந்தாச்சு. இப்பதான் அவருக்கு புத்தி தெளிஞ்சுதான். என்னங்க புத்தி தெளியணும்னா நம்ம பணம் எல்லாம் கரையணும், பிழையெல்லாம் குறையணும். உலகத்தில் இருக்க பிழையெல்லாம் போனாதான் நமக்கு புத்தி. ஆமா, பலர் அப்படிதான் வர்றாங்க. நல்ல காலத்தில் சொன்னா கேட்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. பிறகு தனிமையா விடப்பட்டு அநாதான பிறதான் சொல்றாங்க, அநாதை ஆகிவிட்டேன் ஆண்டவரேன்னு வந்துடுவாங்க. சரி, இப்பதான் புத்தி தெளிஞ்சு நடக்கிறான். அப்பா வீட்டுல என் வேலைக்கார பாய்களுக்கே நல்ல பிரியாணி சாப்பிட்டா, நான் பன்னிக்கு தவிடு சாப்பிடுற நிலைமைக்கு வந்திருக்கேன். அல்ல இல்லையும்? ஆமா, நெருக்கங்களும் கஷ்டங்களும் கசப்பம் வந்தாதான் நமக்கு உணர்வும் பத்தியும் வருது. அதனால தேவன் அதை கொஞ்சம் அனுமதிக்கிறார்ல. கஷ்டம் வர அனுமதிக்கிறார், ஆமா, நஷ்டத்தை அனுமதிக்கிறார், ஆமா, கடத்தை அனுமதிக்கிறார், ஆமா. எல்லாம் அனுபவிச்சாதான் நமக்கு என்ன ஆகுதான் புத்தி தெளியுது. அல்ல இல்லையும்? பிசாசனுடைய ஆளுகையினால புத்தி கெட்டு போகுது. உலக ஆஸ்திகளும் உலக காரியங்கள் எல்லாம் நிறைய இருந்தா நமக்கு புத்தி கெட்டு போகுது. அல்ல இல்லையும்? இப்போ இந்த மாதிரியான புத்தி கெட்ட நிலையிலிருந்து நம்ம தெளிவடையணும். அல்ல இல்லையும்? ஒரு தெளிவடையணும், ஒரு தெளிவடைய தேவன் விரும்புகிறார். அல்ல இல்லையும்? நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கிட்டான். ஆண்டவரை பற்றி அநேக காரியம் நம்ம கேள்விப்படுறோம். கையில் பைபிளை வச்சுட்டு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக எத்தனையோ தலைமுறை நம்ம கடந்து வந்தாலும் இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய ஒளியை, அதன் மகத்துவத்தை, அதன் மேன்மை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசு மனக்கண்களை குருடாக்குறானா. எப்படிங்க? இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்குறான். எப்படி குருடாக்குறான்னா,
நீங்கள் 1 பேதுரு 1:18 நீங்கள் முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இயேசுவின் இரத்தத்தினாலே விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். பாரம்பரிய அடிமைத்தனம் என்னது? நாங்கள் இத்தனை தலைமுறையா இப்படி தான் வந்திருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இப்படி தான் போனாங்க. அதனால அவங்க போகிற இடத்துக்கு அவங்க வழியில தான் நாங்கள் போவோம். இயேசுநாதரை விட இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப பெருசாயிருவாங்க. என்ன சொல்றீங்க? ஆண்டவரை விட இவங்க பாரம்பரியம் பெருசாயிரும். அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் பெருசாயிருவாங்க. அவங்களுடைய மூதாதையெல்லாம் பெருசாயிருவாங்க. அப்புறம் அந்த சாபம் அப்படியே அந்த குடும்பத்தில் நிற்கும். அல்லையோ, இப்படி பாரம்பரியம் இதுதான். பைபிள் இருக்குங்க, இயேசுநாதரை தெரியும். ஆனால் இயேசுநாதரை நமக்கு சம்பந்தம் கிடையாது. எப்படிங்க? நம்ம தான் முன்னோர் பாரம்பரியத்தில் இருக்கிறோம்ல, இயேசுநாதரோடு நடக்கல. அப்படியே பாரம்பரிய வல்லமை, அது பிசாசனுடைய ஆளுகை. என்ன மனசிலாக்குனீங்க? பாரம்பரியத்திலிருந்து அது ஒரு ஆளுகை, பிசாசின் ஆளுகை, இருளின் ஆளுகை, பொய்யின் ஆளுகை. அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாருங்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த என்னென்ன குருட்டாட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு உங்களோட ஆவியானவர் பேசுவார்னு நினைக்கிறேன். இல்லையோ, அது உங்களுக்கு எது சரியோ அதை உடனே நீங்கள் சரி பண்ணணும். அப்போ பாரம்பரிய பிசாசு இருக்கான்னு பார்த்துக்கணும். தலைமுறையாக பாரம்பரிய பிசாசு தான். நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன். அங்கே குடியிருக்கிற பிசாசு எனக்கு தெரியும். என்னுடைய சித்தப்பா ஒருவர் கோயில் அடிக்கினார். அவருக்கு மகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இது வியாதி மாதிரி தெரில, இது வேற ஏதோ ப்ராப்ளம், நீங்கள் ஜோம் பண்ணுறவங்கள பாருங்க. அவருக்கு பெந்தகோஸ்தே பிரசங்க மாதிரி பிடிக்காது, குறை சொல்லிகிட்டே இருப்பார். இவங்க 40-50,000 குடிச்சு வச்சிருக்கிற நாட்டையரையும் குறை சொல்லுவாங்க, விசுவாசத்தில் நிற்கிற ஊழியக்காரனையும் குறை சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் தப்பு, எல்லாம் நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு கட்டத்தில் அவருக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. என்ன பார்த்தாரு, என்ன தேடி வந்தார். நானும் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டேன். 2-3 நாட்டையர் இருக்கார், 2 நாட்டையர் இருக்கார். எப்படியும் ஆளுக்கு 50-50 வச்சு 1 லட்சம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய அங்கெல்லாம் போட்டிருக்கார். பேய் வந்தால் மட்டும் அங்கே போக மாட்டீங்க, பேய் வந்தால் மட்டும் வேற பிரசங்க வேற தேடுறீங்க. அது என்ன விஷயம்லாம் கொஞ்சம் விவாதம் பண்ண வேண்டியாச்சு. அது அப்படி இப்படிலாம் உருட்டினார். ஒன்றும் உருட்டப்படாது. இயேசுநாதர் சொல்றதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்றதை இயேசுநாதர் சமயத்தில் கேட்க மாட்டார். இவ்வளோதான விஷயம். அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தா நீங்கள் சொல்றதை அவர் கேட்டிருக்கணும். இதுதான் பிரச்சனை. ஓகே அப்படின்னு நான் ஜோம் பண்ணியாச்சு. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார், பேய் போயிடுச்சு. அந்த ராத்திரியெல்லாம் ப்ராப்ளம் ஓகே. அப்புறம் சில வேளை நான் ஆண்டவருடைய வசனம் சொல்லணும்ட்டு நைட்டு சாயங்காலம் போய் சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு புதன்கிழமை வருவேன்னு சொல்லியிருந்தா அதுக்கு முந்தின நாள் நைட்டு, நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனி. முதல் நாள் நைட்டு என் மனைவி ஒரு சபனம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பெரிய சர்ப்பம் அதை வலையில் கட்டி போட்டிருக்கு. வால் அதை முழுசாக செயல்பட முடியாமல் கட்டி போட்டிருக்கு. அதிலிருந்து விடுவிக்கும்படி இழுத்து வந்து என் மனைவிக்கு முன்னே இவ்வளோ உயரத்தில் இப்படி நிற்கிது. நின்றுட்டு என் மனைவிட்ட சொல்லுதான், நல்ல கவனிக்கணும், நீங்கள் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நான் அந்த வீட்டை என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். அல்ல, நீங்கள் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. டீக்கனாக இருக்க வீட்டை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதா? அல்ல சர்ப்பம். புரியுதுங்களா உங்களுக்கு? நேரடி அனுபவிக்கிறதாங்க பேசுகிறோம். அல்ல இல்லையா? கோயில் செல்லவையெல்லாம் இருக்கு, பேய் அங்கே தாங்க கூடி இருக்கு. ஓகே, நிறைய இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி எல்லா பாரம்பரிய ஆவியெல்லாம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு அதிலிருந்து விடுதலை பெறறதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அது எப்படி பிரயாசப்படுறதுன்னா, கலாத்தியர் 3:1 சொல்லுங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, பாரம்பரியவாதிகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி உங்களை மயக்கினவன் யார்? பத்தியலா ஆண்டவர் சொல்றார். அது யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லிட்டார். என் வசனமே சத்தியம்னு சொல்லிட்டார். நான் சொன்னதை தவிர அந்த பக்கம் இந்த பக்கம் அசையப்படான்னு சொன்ன இவங்க ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரோட பரிசுத்தவன்கள் இல்லையா? அப்போஸ்தலரோட இவங்க எல்லாம் ரொம்ப மேலானவங்க. அப்படி நினைச்சிட்டு ஆண்டவருக்கு மாதிரி அப்போஸ்தல மாதிரி நினைச்சிக்க மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. மிஞ்சின போக்கு.
ஆமா, மிஞ்சின போக்குதான் இல்ல. பாட்டெல்லாம் விட்டா பயங்கரமா பாடிடுவான். அல்ல இல்லையா, எல்லாம் பயங்கரம் தான். ஏசுநாதர் இவங்களோட இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்படிலாம் இருந்துருவான். ஸோ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி உங்களை மயக்கினவன் யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவும் பிசாசு தான். வேற யாரு? அவன் தானே மயக்கிறான், அவன் தானே குருடாக்குறான். ஸோ நாம் அப்படிப்பட்ட குருட்டாட்டத்தில் இருக்கிறோமாங்கிறத நாம சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த சோதித்து பார்த்தல், நீங்க எபேசியர் 5:9-11 சீக்கிரம் படிக்கணும். எபேசியர் 5:9-11 என்ன சொல்லுது? ஆவியின் கனி எல்லா நல்ல குணங்களிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கற்றவர்களுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து சோதித்து பாருங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கடிந்து போதும் கடிந்து. கவனிக்கிறீங்களா? என்ன செய்யணுமா? ஒரு கத்தரிக்காய் வாங்க போனாலே உருட்டி உருட்டி பிதுக்கி பிதுக்கி எத்தனை தடவை உருட்டுறீங்க? அல்ல இல்லையா? ஒரு கூடையை கொண்டு வச்சு எத்தனை தடவை உருட்டி சோதிச்சு பார்க்குறீங்கல்ல. பல ரீதியில் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன். இது மாதிரி தாங்க நம்ம செய்கிற சரியா, நம்ம போகிற வழி ஆண்டவருடைய வழி தானே, இது அப்போஸ்தல மாதிரி தானான்னு ஒன்று சோதிக்க பார்க்கணும் வேண்டாமா? வேற எல்லாத்துக்கும் சோதனை பார்ப்பாங்க, தங்களுடைய ஆத்மீக விஷயத்தில் மட்டும் சோதனைக்கு பார்க்க மாட்டாங்க. அது கிடக்குது அங்க, ஆமா அது கிடக்குது அங்க அப்படின்ட்டு இருந்துருவாங்க. அப்புறம் எல்லாரும் சரிதான், ஆமா நிறைய படிக்கணும், நிறைய பணம் செலவழிக்கணும், நிறைய ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா இது வாழ்க்கையை வாழணும்னா புத்தி வேணும் இல்லை? ஆமாம்மா, எல்லா காரியத்துக்கும் புத்தி வேணும். ஆண்டோடைய சுவிசேஷத்தில் வசனத்தில் நடக்கிறது தாங்க நமக்கு புத்தி கிடையாது. அல்ல இல்லையா? ஒரு கதையா என்னமோ ஒன்று முன்னால் வருது சொல்கிறேன். ஒரு ஆள் பெரிய ஞானி, பெரிய கல்விமான், பெரிய அறிவாளி. இந்த ஆள் ஒரு ஆத்தங்கரையில் நிற்கிறார். இவருக்கு மரகரைக்கு போகணும் முடியாது. ஸோ அதுக்கு பாலம் கிடையாது. இந்த ஒரு படகோட்டி என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வர்றவங்களை மரகரைக்கு கொண்டு போய் ஏதாவது காசு வாங்குவான். ஸோ அவன் வந்தான், இவர் ஏறி உட்காந்துட்டார். அவர் உடனே அந்த துடுப்பை வச்சு அந்த இதை தள்ளி தள்ளி அப்படி போனார். கொஞ்சம் நடு ஆற்று பக்கத்தில் போகும்போது இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதா? இவன் தான் பெரிய அறிவாளி, நான் மட்டும்தான் பெரிய அறிவாளின்னு நினைப்பில்ல. படகோட்டிகிட்ட கேட்டான், எப்பா நீ மருத்துவ சாஸ்திரம் படிச்சிருக்கிறியா? இல்லையா இசமானே, நான் அப்படி படிக்கல. வாழ்க்கையில் கால் பங்கு இழந்துட்டியாப்பா. பின்னும் கொஞ்சம் நேரம் போனா, நீ கணித சாஸ்திரம் படிச்சிருக்கிறியான்னு கேட்டா இருந்தாள் சொன்னதோன்னு கேட்டே இருக்காரு. ஐயா சாமி, நமக்கு இதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. வாழ்க்கையில் பாதி பங்கு இழந்துட்டியாப்பா. நீ அந்த வான சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் படிச்சிருக்குதியா பின்னும் கேட்டார். இவர் சொன்னார், இல்லை சாமி வாய்ப்பு இல்லை, வாழ்க்கையில் முக்கால் பங்கு இழந்துட்டியாப்பா. இப்படியே சொன்னோன்னா அவன் கொஞ்சம் திகச்சு போய் துடுப்பை விட்டுட்டான். எப்படிங்க? இவர் திருப்பி திருப்பி முறுக்கினதப்பா, முறுக்கல, இவன் திகச்சு அதையே கவனிச்சிட்டு இருந்தானே, துடுப்பை விட்டுட்டான். முக்கால் பங்கு இழந்துட்டோன்னா கொஞ்சம் நிதானம், முக்கால் பங்கு இழந்துட்டேனா துடுப்பை விட்டுட்டான். துடுப்பு ஆத்து தண்ணி ஓடிட்டு இருக்கிறதுல துடுப்பை இழுத்துட்டு போயிடுச்சு. உடனே இந்த ஞானி சத்தம் போட்டார், ஏய் மடையா, என்ன காரியம் செய்தாய், என்ன காரியம் செய்தாய்? என்ன விஷயமானே? துடுப்பை விட்டுட்டியடா, துடுப்பு இல்லாட்டா அடுத்த கரைக்கு போக முடியாதடா. அப்போ அந்த படகுக்காரன் கேட்டானா, இசமா இவ்வளவு நேரமா என்னெல்லாமோ நீர் சாஸ்திரம் படித்தது மாதிரியும் நான் ஒன்றும் படிக்காத மாதிரியும் வாழ்க்கையில் முக்கா பங்கு இழந்துட்ட மாதிரிலாம் பேசிட்டு வந்துடல, நீர் நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீரான்னு கேட்டான். என்ன சாஸ்திரம்? நீர் நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீரான். டேய், அது எங்கடா படிக்கிறது எனக்கு நேரம்? வாழ்க்கையை முழுசா இழந்துட்டேரு ஏஜமா, வாழ்க்கையை முழுசா. ஆற்று தண்ணி இழுத்துட்டு போகுதுங்க போட்ட, அவன் குதிச்சா நீந்தனா கரையாறி போனான், விஞ்ஞானி ஆத்தோட போனார். இது மாதிரி தாங்க உலகத்தில் உள்ள நிறைய படிச்சிருவோம், பரலோகத்துக்கு போகிறது மட்டும் படிக்க மாட்டோம், ஆத்மாவுக்குரியது மட்டும் படிக்க மாட்டோம். அதெல்லாம் குருவானவர் பார்த்துக்கிட்டு வர. இல்லையோ? ஆமாம், மனுஷன் மார்க் 8ஆம் அதிகாரம் 56-57, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் பாவம், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்னடா பிரயோஜனம்? அல்ல இல்லையா? அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல, மலர் விளையந்தாண்டா வேற என்ன, மலர் விளையந்தாண்டா வேற என்ன. அப்போ சத்தியத்துக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம நமக்கு மயக்கம் வரக்கூடாது. உணர்வற்ற நிலை
வரக்கூடாது. இருளான நிலைமை வந்தா அது ஒரு நித்திய இருள், புறம்பான இருள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு தெரியுமா? அவிசுவாசி கிடையாது, விசுவாசி. அல்ல இல்லையா? தேவ ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவன், பைபிள் வச்சிருக்கிறவன், ஆண்டவர் பற்றி தெரிஞ்சவன் புறம்பான இருளில் போடப்படுவான்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நாம இயேசுன்னு சொன்னா போதாது, இயேசுவோட ஐக்கியத்தில் உறவில் இருக்கிறோமாங்கிறத நம்ம விழிப்பா இருக்கணும். அல்லல்லையும். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனம், 90 சங்கீதம் 90:12 பார்த்துக்க. ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். இது மோசேனுடைய ஜபம். யாருக்கு ஜபம்? மோசே தேவனோடு பேசினவன் இல்லையா? அவன் பெரிய தேவ மனிதன். அவன் ஜபிக்கிறான், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு. சரி, அப்போ நமக்கு எத்தனை நாள் உண்டு உங்களுக்கு கணக்கு தெரியுமா? கவனிக்கிறீங்களா? எத்தனை நாள் உண்டு? அப்போ அவன் அங்கே ஒரு கணக்கு சொல்லுகிறான். எங்களுடைய ஆயுசு வருஷம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமானாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சல். கவனிக்கிறீங்களா? ஒரு கணக்கு வைக்க 70 மிஞ்சி போனா 80ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோமே, அதை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ அதாவதுதான் மோசே தானே சொல்றாரு. சரி, 80ன்னு வைப்போம். இப்போ 80 வருஷம் இருக்கிறதா ஒரு கணக்கு வச்சா மொத்தம் எத்தனை நாள் வரும்? 80 365 கொண்டு பெருக்குனா எவ்வளோ வரும்? 29,200 நாளா? நான் நினைக்கிறேன் சரியா இருக்குமான்னு நீங்க பார்த்துடுங்க. மல்டிப்ளை பண்ணி எத்தனை நாள்? 29,200 நாள். அப்ப 80 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோட இருந்தா எத்தனை நாள் உலகத்துல இருக்கிறான்னு தெரியுதுல்ல? என்ன பிரசங்க யாரு? 50,000 நாளும் இல்லையா? நம்ம வரியத்துல பார்த்தோம். இப்ப நாள்ல பார்த்தா 29,200 நாள். மொத்தம் 80 வருஷம் வாழ்ந்தா இவ்வளவு. இப்போ நம்ம 40, 50 வயசு வாழ்ந்தோன்னு வைப்போம். அப்ப 50 × 365ன்னா அது கணக்கு பார்த்துடுங்க எவ்வளோ வரும்னு. அவ்வளோத்தான் முடிச்சாச்சு, கழிஞ்சாச்சு. இனி மிச்சம் அவ்வளோ நாள் எவ்வளோன்னு நாட்களை எண்ணு. ஃபார்முலா யா சூத்திரம். நாட்களை எப்படி எண்ணுங்கிற ஃபார்முலாவாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம வயசை பார்க்கணும், 365 பெருக்கணும். இத்தனை நாளை முடிச்சாச்சு. ஒரு பிறந்த நாள் வந்தோடனே நீங்கள் என்ன செய்திய? ஒரு கேக் வாங்கி எல்லாரையும் கூப்பிட்டு முழுவத்திரி எல்லாம் அதில் நாட்டி அதை ஊதி ஹாப்பி பர்த்டே டு யூ ஊதிதிய. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பாஸ்டர் 24வது பிறந்த நாள் நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும்னு கேக்கு வச்சு 24 முழுவத்திரியை நாட்டி ஊதியாச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 24 × 365 இவ்வளவு நாள் வரும். இவ்வளவு நாளை வெட்டியாச்சுன்னு அர்த்தம். கேக்கு வெட்டுன்னா இவ்வளவு நாள் வெட்டியாச்சு, அது இல்லையா அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? இல்லையோ? இல்லை, ஒரு கேக் வெட்டுறதுனால ஒரு வரியம் கூடுமா யாருக்காவது? பிசாசு வெளிப்படுத்தல் 12:9 உலகம் அனைத்தை மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் எவ்வளவு சாமர்த்தியமா மனுஷனை முட்டாளாக்கியிருக்கான்னு பார்த்துடுங்க. ஒவ்வொரு தடவை கேக்கு வெட்டுற வேலையும் 365 அது எத்தனை வயசோ அது வெட்டியாச்சு. அதுக்கு கணக்கு தான் கேட்டு வெட்டுகிறோம். ஒரு வருஷம் பானா மீண்டும் கூடுதலாக 365 நாள் வெட்டப்படுகிறது. அதுக்கு அடையாளமாக நாங்கள் ஒரு கேக்கை வெட்டுகிறோம். அதுதானே அர்த்தம். எல்லாமே கேக் வெட்டுனால மிட்டாய் கொடுக்கறனால ஒரு வரி யாருக்காவது கூடுமா? அப்படி ஏதாவது சாஸ்திரம் இருக்கா? பைபிள்ல இல்லை, பைபிளுக்கு வெளியே இல்லை. இவ்வளவு மூடத்தனம் பாருங்க. அந்த ஹாப்பி பர்த்டே டு யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக அதில் சிலர் எழுதியிருக்காவில்ல, கேக்கில் எல்லாம் இப்போ அவன்கிட்ட சொன்னா போகிறோம், அவன் அதை வச்சு எல்லாம் வரைஞ்சி தந்துடுவான். அதில் எழுதிடணும் எப்படி? 24 years deleted, 24 வருஷம் வெட்டப்பட்டு விட்டது. 24 years past, 20 அல்ல நாளில் போடணும். 24 என்று எவ்வளோன்னு போட்டு இத்தனை this much of days past கடந்து போயிட்டு deleted வெட்டப்பட்டு விட்டது அப்படின்னு போட்டு ஊதுனாலாவது ஆளுக்கு கொஞ்சம் உணர்வு வரும். அல்ல இல்லையா? அப்படி செய்யலாம் இல்லையா? சரி, இதாக உலகத்துக்கு அதான் உணர்வு இல்லாதவருடைய இருதயம் அப்போ நாட்களை எண்ணும் அறிவு முதலாவது நமக்கு வேணும். அல்லல்லோ ஆண்டவர், இனி எத்தனை நாள் இருப்பேன்?
அது எங்கள் பாதிரியார் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்குள்ள சமாதானத்தையும் காண்பாயின்னு எப்போதும் அடிக்கடி வாசிக்காரு. கல்யாண வீடுகள் எல்லாம் வாசிக்காத. அந்த இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் சமாதானம் இல்லை, இன்னும் சமாதானம் இல்லை. பின்ன இவளுக்கு எப்படி வரும்? சரி, இப்படியே இயேசுநாதருக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை, பவுலுக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும். இப்படி படத்தில் தான் வாழ்க்கை போகுது இல்லையா? வாழ்க்கை படம் படம் தான். உண்மைதானே? நிஜமா நடக்கிறது கொண்டு உலகத்தில் மதிப்பு கிடையாது பாருங்க. படத்துக்கு நடிப்புக்கு தான் மதிப்பு. உலகத்திலே அதிக சம்பளம் வாங்க ஆளும் யாரு தெரியுமா? நடிகர்களாக இல்லையா? ஹேய் ஹூ இப்படி நெல்லு, அவன் கொஞ்ச நேரம் ஆவான், அவன் கேமரா இப்படி இல்லை, இப்படி திரும்பு, அப்படி திரும்பு, அப்படி திரும்பு, 10 நிமிஷம் அவன் ஒரு ஃபோட்டோ எடுக்குது. அங்கே லைட் அடி, இங்கே லைட் அடி, எப்படி துண்டு துண்டா வெட்டி 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 ஒட்டி. அது சினிமா சீரியல் எடுக்க இடத்துல பார்க்க போனா சினிமா பார்க்க மாட்டேன். அடக்கு இருக்கு பைத்தியக்கார பயவலை. எங்க நாங்கெல்லாம் கிழங்க மாறோம், கிழங்க மாறா, நீ முட்டாளாக்குதிய, இப்படியா படம் எடுக்குது. இப்படி நடிக்க ஆளுகளுக்காக கோடிக்கணக்கில் சம்பளம். அதை கட் அவுட்டை செய்து வச்சு பாலை ஊற்று மேலே வச்சு பயவன். ஆமா, இதாக மோசம் போகிற உலகத்துக்கு சாமர்த்தியம். 24/7 படம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அல்ல இல்லையோ, எல்லாம் படம் தான், எல்லாம் படம் தான். இந்த பட உலகம் மோசடி உலகத்திலேயாக நம்ம வாழுது. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு தர்றாரு, நீ உணர்வுள்ளவனாயிரு, அல்ல இல்லையோ, விழிப்புள்ளவராயிரு, புத்தி உள்ளவரா, தெளிந்த புத்தி. என்ன புத்தி? தெளிந்த புத்தி உள்ளவராயிரு. அப்ப தெளிந்த புத்தி உள்ளவையே தான் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். தெளிந்த புத்தி குழம்பி கிடக்க ஆளெல்லாம் சாத்தானுக்க பிள்ளைகள் இல்லையா? அதுல என்ன குழம்பி கிடக்க உலகத்துல? எல்லாம் குழம்பி அதுக்கு பின்னாலே எவ்வளவு ரூபா, எவ்வளவு செலவு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு படம் காட்டி ஒரு நாள் முடிச்சிருவாவ. சரி, அப்ப நம்ம அப்படி இருக்கப்படாது, நல்ல தெளிவு இருக்கணும். எத்தனை நாள் இருக்க போனது தெரியல. யாக்கோபு 4:14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஜீவன் எப்படிப்பட்டது? தேவனுக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன காரியம் செய்வோம்னு சொன்ன போதும். அதனாலதான் மற்ற 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு. சும்மா திறந்து கிடக்க வீட்டில் நாய் நுழைஞ்சது மாதிரி சொர்க்கத்துக்கு யாரும் போயிட முடியாது பாருங்க. தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடணும். அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். அந்த யோக்கியதை அடையிறதுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குது. வாழ்க்கை என்னத்துக்கு கொடுத்துருக்கு? நான் நேரம் சொன்ன மாதிரி ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவ ராஜான்னு அனுப்பி வச்சானா? இதா கதை. அவன் விவரம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் பாதி வேறே போயிருக்கானுவன். ஆமாம், எப்போ போனானுவன்னு தெரியல. அவன் பிசாசு இப்படியே ஏமாத்தி கொஞ்சம் பேர் அதை கேட்டு பாடிக்கிட்டே நடப்பாங்க. சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கை என்னத்துக்கு தந்தார்? தெய்வ சாயலில் படைத்து மகிமையாக வச்சிருந்து அதில் இருக்காம ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்காம இல்லையா? ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொல்லி அனுக்கிரகிச்சு ஆசீர்வதிச்சார். அதில் இருக்காம பேக்கி பின்னால் போனதுனால தானே எல்லாத்தையும் இழக்க வேண்டியாச்சு. இந்த சாபம் வந்தது. இதுக்கு பதிலாக சரி, சரீரத்தில் செத்து போனான், அவனுடைய ஆத்மாவை மீட்க வேண்டும், அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கணும்னு சொல்லி இயேசுவை அனுப்பி மரித்தோரிலிருந்து எழுப்பி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை தந்து நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையை தந்து சரிதானே இந்த சுவிசேஷத்தை தந்திருக்கு. நாம் அதை பற்றி சிந்திக்கல. இங்கேயே ஏதோ உலகத்துக்கு சேவை செய்யறதுக்காக தேவன் நம்ம அனுப்பி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரியாக ஆளும் உலகத்துக்கு சேவை செய்யாவ. எவ்வளோ பணம் செலவாக்கி சேவை. ஆமாம், லைட்டு போட்டு சேவை இல்லையா? சாத்தானுக்கு சேவை செய்கிறார்கள். உலகத்துக்கு சேவை செய்கிறதா கடைசி வரை சேவை செஞ்சுக்கிட்டு முடிச்சிருது. நான் நேரமாக சொன்ன மாதிரி அவன் 10 ஆளில் கொண்டு 10 மலர் வளையம் வச்சு அங்கே மண்ணில் வச்சுட்டு அவன் போயிடுவான். அல்ல இல்லையே? அப்போ உலகத்துக்கு சேவை செய்ய நம்ம அழைக்கல. நமக்கு ஒரு நித்திய ஜீவ வாழ்வை தந்திருந்தார், அதை இழந்துட்டோம். அதை மீண்டும் அடைய வேண்டும். அந்த பூரணம் என்னது? நித்திய ஜீவ வாழ்வு, நித்திய மகிமை, நித்திய சுதந்திரம், பரலோகம். இதெல்லாம் திருப்பி அடைவதற்கு ஒரு தவண காலம். அல்ல இல்லையே? என்ன காலம்? இங்கே இப்படி ஆடி அடங்குறதுக்குள்ள காலம் இல்லை, அதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்குரிய ஒரு தவண காலமாக இந்த வாழ்க்கையை தந்துருக்கு. அது அநேகருக்கு தெரியலை. அவங்க உலகத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஆண்டவர் நேரத்தை சொன்ன மாதிரி புத்தியை தெளிய வச்சு, எப்படி புத்தி? பேய்க்கு கையில் கொஞ்ச நாள் ஒப்பு கொடுத்து பிறகு பேயிலிருந்து விடுதலை பண்ணி புத்தியை தெளிய வச்சார். நமக்கு எல்லா சூழ்நிலைகளில் நெருக்கத்தை உண்டு பண்ணி ஆடி அடங்கும் வாழ்க்கை தானா, இம்புடு தானா,
அப்படின்னு ஒரு தெளிவை தந்துதான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெளிவோடு தானே நம்ம வாழுகிறோம். நல்லா தீர்மானிச்சிடுங்க, இந்த தவணை காலம் எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. சில வேளை சிலர் வியாதி படுக்கை கடினமான சூழ்நிலை வந்தோடனே ஜெபம் பண்ண வருவார். அப்போது ஜெபம் பண்ண வந்தோடனே, ஆண்டவரே நான் இனி ஒழுங்காக இருப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வேன் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரேன்னு கிடந்து கூப்பாடுபடுவாவ. அப்போ ஆண்டவர் பாப்பாரு, சரி சிலருக்கு புதிய அனுபவத்தில் வந்தா வேணா சீக்கிரமாட்டு, சரி இனி ஒழுங்கா நடப்பியா, சரியா நடப்பா இல்லையா, எனக்கு என் பின்னால வருவா இல்லையா, டேய் ஞாபகத்தில் இருக்கணும், செத்து போக வேண்டிய ஆளாக்கும், நானாக்கும் உனக்கு உயிர் தாரேன், நானாக்கும் உனக்கு வாழ்க்கை தாரேன், எனக்கிட்ட உயிரை வாழ்க்கையை வாங்கிட்டு பழைய இடத்துக்கு போயிடக்கூடாது, கொள்ளாமா, இல்லைன்னா நேரத்தை நீ அங்கேயே போயிருக்கணும் இல்லையா, அப்படித்தானே விஷயம். அப்போ அப்படியே போயிரு. பண்டு காஞ்சிரக்கோட்டு சாது ஏசாசன் இருந்த காலத்தில் ஒரு ஆள் ஜோமனுக்கு வந்தார். ஜோமனுக்கு வந்தோடனே இவர் சொல்லார், நீ லண்டன் மிஷன் சபைக்கு தானே போவாய், சொல்லுது நேராக தான் சொல்லுது, உனக்கு சோக்க எடுத்துவான்னா இங்கே வந்தாய், மணி அடிச்சுக்க அங்கே போகிறாய், கொள்ளாமா, இப்படி தானே இருப்பாய். தொடக்கத்திலே சொல்லிட்டார், உனக்கு என்னத்துக்கு சுகம், ஆண்டவர் சுகம் தந்தா அவருக்கு பின்னால் போகணும். அவர் சொன்னீர், நீர் தந்த வாழ்க்கை, நீர் தந்த உயிர் எல்லாம், ஆமாம் இது நேடியதல்ல எல்லாம் தன்னதல்லே, நாங்கள் சம்பாதிச்சதில்ல எல்லாம் நீர் தந்ததுன்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம் அல்லே. இது நாங்கள் சம்பாதிச்சதெல்லாம் நீர், அப்போ தெரியுது இல்லை இது நீர் தந்தார். அப்போ மரியாதை அவருக்கு பின்னால் நடந்திருக்கணுமா, அங்கே இங்கே கிடந்த அலக்களியே என்னத்துக்கு போனா ஒரு ரோட்டில் அடி போ, அல்ல இல்லையா. இது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், எலியா கேட்க மாடி, எதுக்குடா இப்படி ரெண்டு காலில் குந்தி குந்தி நடக்குதிய, ஒன்னில் பாகால்னா அந்தால போ, அல்லது இது கர்த்தர்னா கர்த்தருக்கு பின்னால போ, இப்படி என்னத்துக்கு வாழ்க்கையை போட்டு நீ அலக்கழிச்சு ஏதாவது ஒரு வழியில போயிரு, அல்ல இல்லையா. மதில் மேல் பூனை. இஸ்ரவேலரை குறித்து கர்த்தர் சொன்னார், லே பாருங்கடா, உங்க சுத்தி இருக்கிற ஆளுகளை பாருங்கடா, புறஜாதிகளா பாருங்க, எந்த ஜாதியாவது தேவன் அல்லாத தங்களுடைய தெய்வத்தை மாத்திருக்கானா போய் பாரு. அவன் மாற்ற மாட்டான். அவனுக்கு தெய்வம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவன் தலைமுறையா உறுதியா இருக்கான். உனக்குத்தான் சரியான வழி சத்தியம் இதுன்னு தெரிஞ்சா நீ அதுல நடக்க மாட்டாய், அல்ல இல்லையா. மற்றவன் மாற்ற மாட்டான் பார்த்துக்க, அவன் பொய்ன்னு இருந்தாலும் அதுல இருப்பான். உனக்கு சத்தியம் தெரிஞ்சாலும் நீ இருக்க மாட்டாய், அல்ல இல்லையா. இனி என்ன செய்யணும், இதெல்லாம் மனசுல வைக்கணும். புத்தி தெளிந்த புத்தினா பின்ன என்னது, சும்மா மீசையும் கண்ணாடியை வச்சுட்டு நடக்குதா தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா புத்தியில இருக்காண்டாமா, வாழ்க்கையில இருக்காண்டாமா. இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதான் முறை, இதான் அப்போஸ்தல அஸ்திபாரம், இயேசு அஸ்திபாரம் அப்படின்னு ஒழுங்கா போனோம். இனி என்னைக்கு வர்றது தெளிந்த புத்தி. ஆகவே இந்த காலத்தை, நாட்கள் பல்லாத விழான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். எல்லாருக்கும் தான் ஆவியானவர் பேசியிருக்கார். ஆண்டவருடைய மாதிரி நடக்கான்னு பார்த்துக்க, பிறகு நாள் முடிக்கணும். இப்போ என்னன்னா இப்படி நல்லா நடப்பேன்னு சொல்லி எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்ட பிறகு ஆளுகளுக்கு போக்க பார்க்கணும். அவளுக்கு போக்கும் வரவுகளும் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஈனா செத்த போல கட்டில தூக்கிட்டு கிடந்தது, இப்ப போற போக்க பாரு பந்தய குதிரை மாதிரி, நமக்கு பயமா இருக்கு, அல்ல இல்லையா. ஆமா, அதுகளுக்கு போக்க பார்த்தா கொஞ்சம் பயந்து நடையுங்க, ஆளுகளையும் காணாது. புற கேட்டா அது பிரதர், உங்களை புற காண இல்லையே, சிஸ்டர் உங்களை காண இல்லையே, நாங்க இப்ப நல்லா இருக்கோம் வருஷங்காரு. அப்போ ஒன்னும் நல்லாக்கி விட்டாதான் பிரச்சனை. நீ நல்லாவாம இருந்திருந்தா மரியாதையா ஒழுங்கா இருந்திருக்க பார்த்தா. அப்ப சிலரை நல்லாக்கப்படாது பாருங்க, போட்டு நீட்டணும். 40 நாள் போட்டு 40 வரியமா கறக்கி இருக்காரு, வட்டம் கறக்கி இருக்காரு இஸ்ரவேலரை. 10 நிமிஷத்துல சேர வேண்டிய பிரச்சனை 10 வரியமா போட்டு இழுக்கணும். அப்பதான் நீ எல்லாரும் நல்லா ஆக மாட்டா. இப்படியே இரு, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா முதல்ல ஆத்மா குணப்படட்டு, அதுக்கப்புறம் சோத்துமாவை குணப்படுத்தலாம். கொள்ளாமா, முதல்ல பலப்படு, அப்புறம் மற்ற காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு சிலரை போட்டு இடுக்கமான வாசல்னு சொல்லி அப்படியே விலங்கு இவ்வளவு தூரம் போனா போறோம், அதுக்கப்புறம் மிச்சம் பார்க்கலாம். அவ தொட்டா கடிச்சு போடுவா, கடி நாய் கட்டி போட்டுருக்கு, இப்படி எல்லாம் உண்டு. நம்ம கவனமா இருந்துக்கணும், சரியா? சரி. அப்போ இப்படி சிலர் போயிடுவாவ. பிறகு திருப்பி எங்கேயாவது திருப்பியும் பிரச்சனையில் வரும், திருப்பியும் படுக்கையில் போட்டாச்சு, திருப்பியும் பழைய கூப்பாடு, ஆண்டவரே நமக்கு பிரியமா நடப்பேன் நடப்பேன். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, கொஞ்ச காலமா அந்த ஊழையை நான் கேட்கத்தான் செய்யும். சங்கரு நான் நடப்பேன் 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 நடப்பேன், திறந்து விட்டோன்னா இன்னும் போறேன் போ. என்ன குணப்படுது கேட்டேன் 5-6 இனி நமக்கு பையன் பார்க்க கொள்ளாமா. சிலர் அப்படிதான்
கொடுக்க மாட்டார். கொஞ்சம் எனக்கு பரவர்த்தியே இதுதான், இனி இப்படி போட்டு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் வழங்கன்னு இருக்க நடத்தினான். சரிதானே? கடைசி ஒரு வசனம் பார்ப்போம். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. சீக்கிரம் முடிக்க வேணும். படிச்சாச்சா? 4:8. கடைசியாக என் சகோதர சகோதரிகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், தேவ நீதி, உலக நீதி, இந்த கள்ளி வெட்டி சார்ந்த நீதியை பற்றி பேசல, உங்களுக்கு நியாயங்களை ஒன்றும் பேசல, அதை குப்பையில போடு. பரலோக தேவனுக்கு நீதி உள்ள விளைவைகளோ, கற்புள்ள விளைவைகளோ, அன்புள்ள விளைவைகளோ, நல்ல கீர்த்தி, உண்மையில நல்ல கீர்த்தி, பிசாசு கொடுக்கிற பட்டம் இல்லை, பரலோக தேவனுக்கு கொடுக்கிற கீர்த்தி எவைகளோ, புண்ணியம் எதுவோ, தேவனால் புகழப்படுகிற காரியம் எதுவோ, இவைகளையே சிந்தித்து உணர்வடைந்து கொள்ளுங்கள். அல்ல, சிந்தனை தானே பேசுது. சிந்தனை, அறிவு, உணர்வு, இதான் விழிப்புன்னு சொல்லுது. இப்ப புரியுதா? இப்படியே நடக்கக்கூடிய நிலையில நடக்கணும். அல்லாம நாரத மணக்குது அதோளுக்கு தெரியாது பிரசங்கியாருன்னு சில ஆளோலை பற்றி சொல்லுது இல்லையா, அது மாதிரி நடந்துடப்படாது. என்ன, நமக்கு நீதிக்கும் அநீதிக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் என்ன செய்யணும்? வித்தியாசம், உணர்வு. அப்போ இங்கே தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். ஏன் ஒரு ஆள் உங்களை சுத்திக்கிட்டே வர்றான், யாரு? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. யோபே விட்டு வைக்க இல்லையா? ஆமா, பின்ன நம்ம எப்படி விட்டு வைக்க போறான்? அவன் சுத்திக்கிட்டே வருகிறான். தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறதுனால நிக்கிறோம். வேலி எங்கேயாவது உடஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகவே இந்த நாளிலே நம்மை நாம் தாழ்த்தணும். ஆவியானவர் எப்படி எல்லாம் பேசினார் எனக்கு தெரியல, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும். இப்ப தலையில் ஒரு நிமிஷம் தாழ்த்துவோமா? எல்லாரும் தாழ்த்துங்க. ஜீசஸ் விளையாட்ட ஒரு விழிப்பு வரட்டு, நமக்கு ஒரு உணர்வு வரட்டு நமக்கு.